எல்லாரும் கேட்குற கேள்வி ஒரே கேள்வி தாங்க. நான் யாரை பார்த்தாலும் கேட்குற கேள்வி இது தாங்க. விஜய் தளபதி ஏன் சிரிக்க மாட்டேன்றார்? நம்ம சிஎம் ஏன் சிரிக்க மாட்டேன்றார்? பதவி ஏற்பு விழாவாகட்டும் எல்லா இடத்துலையும் ஏன் சிரிக்க மாட்டேன்றார்? முகம் உம்முனே வச்சிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு கவலையாகவே இருக்குது. எந்த இடத்துலையுமே சிரிக்க மாட்டேன்றார் அப்படின்னு தாங்க கேட்குறாங்க. அவர் எப்படிங்க சிரிப்பார்? அவர் என்ன நம்ம சாதாரண பதவியை கொடுத்துருக்கோம்? சிஎம் தமிழ்நாட்டையே அவர் தலை மேலே பொறுப்பு ஏற்றுக்கிறோம். 1 லட்சம் இல்லை, 2 லட்சம் இல்லை, 10 லட்சம் கோடி கடனாக தலையில் விட்டுருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் எப்படி சிரிப்பார்? அவர் 24 மணி நேரமும் சாணிக்கே மாதிரி திங்க் பண்ணுறதுக்கே அவர் மைண்டு வேலை செய்யும். அந்த மாதிரி திங்கிங்கில் இருக்கும்போது நம்ம எப்படி வழி நடத்துவோம்? நம்ம மக்களை நல்லபடியாக நடத்திட்டு போவோமா? எப்படி வருங்காலம் நம்ம எப்படி இருக்கோம்? அவரே நினச்சிருக்க மாட்டார் மக்கள் இந்த மாதிரி இவ்வளோ செல்வாக்கு நம்ம மேலே வச்சுருப்பாங்கன்ட்டு. வயசான பாட்டிலேருந்து சின்ன பிறந்த குழந்தை வரைக்கும் அவர் பார்த்த உடனே சிரிக்குதுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் எப்படிங்க சிரிப்பார் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் ஒரு பக்கம் எதிராளியே நம்ம நண்பனாக்கின்னு வர்றாரு, ஒரு பக்கம் மக்களை பாதுகாத்துட்டு வர்றாரு, ஒரு பக்கம் எப்படியெல்லாம் நடத்தணும்னு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு வர்றாரு. இந்த மாதிரி இருக்கும்போது அவர் எப்படி சிரிப்பார் நீங்களே சொல்லுங்கள். நம்ம கூட இப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வர்றவங்க தான் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம பரபரப்பாக மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கின்னு இந்த வேலை நடக்குமான்னு அந்த திங்கிங்கில் தான் போவோம். ஒரு நம்ம சாதாரண மனுஷனே இப்படி இருக்கும்போது அவர் தலைமையில் பல லட்சம் கோடி மக்கள் செல்வாக்கு மதிப்பு எல்லாம் வச்சுருக்காரு. அவர் அந்த திங்கிங்லேயே இருக்கும்போது அவர் எப்படி சிரிப்பார் நீங்களே சொல்லுங்களேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.